அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நினைத்தவரை வசியம் செய்யும் பச்சை கற்பூரம். இது இந்த தொகுப்பை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான மெத்தடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். நீங்களாகவே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான முறை. சரிங்களா? ரெண்டாவது நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். என்ன சமயம் சொல்கிறீங்க, நினைத்தவரை செய்யறதுக்கு பச்சை கற்பூரம் மட்டும் போதுமா அப்படின்னாக்கா, ஆமாங்க, நிச்சயமாக பச்சை கற்பூரம் மட்டும் போதும். இதுக்கு கூட தேவையான பொருள்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சிகப்பு கலர் துணி. இந்த துணியை மட்டும் ஒன்று எடுத்துக்கங்க. ஒன்றுக்கு ஒன்று சைஸ் இருந்தாக்கா போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் சோழி ஒன்று, பெண் சோழி ஒன்று. நல்ல கடையாக பார்த்து வாங்க. இந்த காதி கிராஃப்ட் மாதிரி வாங்கிக்கங்க. ரெண்டாவது பச்சை கற்பூரம், கிராம்பு. இது மட்டும் இருந்தால் போதுங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ தொகுப்பில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். ஒரு பொருளுக்கும் 7 முறை உச்சரிக்கணும். ஃபஸ்ட்டு ஆண் சொல்லி எடுக்கிறீங்க, மந்திரத்தை 7 முறை சொல்கிறீங்க. பச்சை கற்பூரம் எடுக்கிறீங்க 7 முறை. கிராம்பு எடுக்கிறீங்க 7 முறை. இந்த ஆண் சொல்லி இது முடிஞ்ச உடனே பெண் சொல்லி எடுக்கிறீங்க 7 முறை. கிராம்பு எடுக்கிறீங்க 7 முறை. பச்சை கற்பூரம் எடுக்கிறீங்க 7 முறை. இந்த 7 முறையும் சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த சிகப்பு கலர் துணியில் இந்த 6 பொருளையும் போட்டு நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டிடுங்க. கட்டி முடிச்சிட்டு பின்னாடி அதுக்கு தீப தூபங்கள் காட்டுங்க. அதாவது ஊதுபத்தியோ கற்பூரமோ சாம்பிராணியோ ஏதோ ஒன்று காட்டுங்க. சரிங்களா? காட்டி முடிச்சிட்டு பின்னாடி அந்த சிகப்பு கலர் துணிக்கு நீங்கள் இன்னும் ஒரு 7 முறை நீங்கள் மந்திரத்தை சொல்லணும். இந்த 7 முறை மந்திரம் சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி இந்த நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்த அந்த துணி பையை, அதாவது அந்த சிகப்பு கலர் துணியை உங்களோட தலைமாட்டில் வச்சுக்கணும். அதாவது நைட்டு தூங்கும்போது. இது எப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறவங்க எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து விடுவார்கள். இது அனுபவபூர்வமான உண்மை. சரிங்களா? இப்போது இது யாருங்க செய்யலாம் அப்படின்னாக்கா, பிரிந்த காதலன் காதலி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, பிரிந்த கணவன் மனைவி, ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க, இவங்க செய்யலாங்க. இந்த இந்த விஷயத்தை இவங்க செய்யலாம். சரிங்களா? இப்போது முடிச்சிட்டு பின்னாடி இது எத்தனை நாள் சாமி பண்ணணும் அப்படின்னாக்கா, 7 நாள் பண்ணலாம் குறைஞ்சபட்சம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா 108 நாள் வரைக்கும் பண்ணலாம். அதாவது நீங்கள் விருப்பப்படுறவங்க உங்கள்கிட்ட வர வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த விதமான கால நிர்ணயமும் கிடையாது. சரிங்களா? செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இது ரொம்ப பழமையான முறை. ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? ரெண்டாவது இது முடிச்சிட்டு பின்னாடி அந்த நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா சிகப்பு கலர் துணி, அதை நான் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னாக்கா, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுறணும். சரிங்களா? ஓடுற தண்ணியில் தான் விடணும். வேறு எதுலேயும் விடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேராக கடலில் தான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும். இந்த 2 இடமும் எங்கள் வீட்டாண்ட இல்லை, எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் எப்போ அந்த பக்கம் போகிறீங்களோ அப்புறமா எடுத்துன்னு போயிட்டு அது எங்கே போடுங்க. நான் கிணத்துல போட்டோமா குளத்துல போட்டோமானா போடக்கூடாது. சரிங்களா? இதுதாங்க ரூல்ஸு. போடக்கூடாது. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிணத்துல போடக்கூடாது. இதுதாங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மந்திரம். இந்த இந்த 6 பொருள் உங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஆண் சொல்லிதும் பெண் சொல்லிதும் சேர்த்து, அதுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். ஓம் நமோ பகவதி வசீகரகாரணி மம மம வசம் குரு குரு சுவாகா. ஒரு இதுக்கும் இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லணும். ஒரு பொருளுக்கு இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லணும். சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி அந்த சிகப்பு கலர் துணிக்கு மூடி போட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு நீங்கள் எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்னாக்கா, பேர் இதில் சேர்த்துக்கணும். ஓம் நமோ பகவதி வசீகரகாரணி இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னார், மம மம வசம் குரு குரு சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ டைம் சொல்லணும் அப்படின்னாக்கா 7 முறை சொல்லணும். சாமி 7 முறை சொன்னால் போதுமா, மிச்சமாக எதுவும் சொல்ல தேவையில்லையா அப்படின்னாக்கா, உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்லுங்கள். சரிங்களா? நிச்சயமாக அவங்க 7 நாளைக்குள்ளே அவங்களே உங்களை தேடின்னு வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட பேசவாச்சும் பேசிடுவாங்க.
சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப பழமையானது. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சிம்பிளாக வந்து ஒரே ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மேலும் உங்களுக்கு வந்து மாந்திரீக சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் சேவை வந்து உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.